ஹாய் கைஸ், இப்போ விடுமுறைனால குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கனால ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் பாவ் பஜ்ஜி செஞ்சிருந்தேன். அதை எப்படி செய்யணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டரை போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து பட்டரை உருகுன பின்னாடி சீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது தக்காளியை போட்டுறணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும்போது ஆல்ரெடி வந்து நான் குக்கரில் வந்து உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் 3 விசில் போட்டு எடுத்து வச்சு மேஷரில் வச்சு மசிச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு இதோட தேவைன்னா குடமிளகா, அப்புறம் வந்து பட்டாணி, காலிஃப்ளவர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து வரமிளகா வந்து தண்ணியில் சுடுதண்ணில் ஊற வச்சு அதை மிக்சியில் அடித்து போட்டுட்டேன். அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் நான் எவரெஸ்ட்டு பாவ் பஜ்ஜி மசாலா தான் எடுத்திருக்கேன். அதை போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டுட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு, அப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டு கொஞ்சோண்டு பட்டரை போட்டு இறக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை தவாவில் வந்து பட்டரை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவ் பஜ்ஜி மசாலாவை கொஞ்சோண்டு போட்டு இந்த பன்னை வச்சு மேலே வச்சு ரோஸ்ட்டு பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னுச்சுங்க. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இஸ் ஆல்.